தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings of Flame. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷோட புது படம் ரிலீஸ் ஆக போகிறோம். ஹிந்தி மூவி ஸ்பெசிஃபிக்காக தேரே ஹிச்மே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம அதோட சின்ன ஒரு கிளிம்ஸ் கூட நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஹிந்தியில் பண்ணோம், நம்ம பார்த்தோம் இல்லை, நாங்கள் பண்ணி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பை மிஸ்டேக் வந்து டெலீட் பண்ணிட்டோம். அது பெர்மனன்ட் டெலீட் வேறு பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக நீங்கள் அந்த ஹார்ட் டிரைவ் காணலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எங்களுக்கு உண்மையிலேயே நடந்துருச்சு. நாங்கள் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டோம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது பாட்டு ரிலீஸ் ஆன அந்த டேவே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நேரத்தில் நிறைய படம் ஏதோ வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து நிறைய ஸ்டோரேஜ் இருக்கிறப்போ டெலீட் பண்றப்போ அது பை மிஸ்டேக் அது வந்து அதுவும் சேர்ந்து டெலீட் ஆயிடுச்சு. அது பெர்மனண்டா டெலீட் பண்ணியாச்சு. அதனால அது பாத்தீங்கன்னா வீடியோ டக்குன்னு போட முடியல. அப்ப கூட நம்ம பேசியிருந்தோம், அந்த வீடியோ கூட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி தமிழ்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓ காதலே அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம எப்படி இருக்குது கேட்டு பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்கிற மாதிரி சேனல் புதுசாக பார்க்குறீங்க, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல் நீங்கள் ஆல்ல போட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டு வந்து ஹிந்தியில் பார்க்குறப்போ சீரியஸாக ஒன்றுமே புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே ஒரு கான்வர்சேஷன்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ தமிழில் பார்க்கலாம். ஸோ நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இல்லை? கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ பாடின விதமே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஜித் சிங் பாடியிருந்தாரு. சரியான வாய்ஸ் வேற லெவலில் இருந்தது. அண்ட் ஸோ இதில் யார் பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். எஸ், பெட்ரோலா? இல்லை இல்லை, அவருக்கு பெட்ரோலு. ஓ மியூசிக் முடிஞ்சு போ, பின்னாடி போ. நீ நல்லவன் இல்லையா பீர்? நானும் நல்லவன் தான். என்ன நீ முதல்ல இருந்தே நல்லவன், நான் ரீசண்டாக நல்லவன். நான் இவ இருந்த வரைக்கும் நான் நல்லவன் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, இல்லைன்னா மறந்து போயிடுது. நல்லவன் கெட்டவன், கெட்டவன் நல்லவன், ரொம்ப ப்ரெஷராக இருக்குதுப்பா எனக்கு. அந்த ப்ரெஷரை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்த, அவ்வளோதான். இதுதான் அந்த டயலாக். அதுதான் பாரு. ஆதித்யா. ஆமா ஆமா, அவர்தான். ஆமா ஆமா, அவர்தான் பண்ணிருக்காரு. ஹிந்தி மாதிரியே ரைட்டா இருக்குல்ல கொஞ்சம். ஆமா, எல்லாமே மியூசிக்ஸ் எல்லாம் அதே தானே. இல்ல இந்த ஹம்மிங் இந்த பாடுறதெல்லாம் சொல்றேன். மியூசிக் அதான் வீடு பாடுறத சொல்றேன். காதல் வீரன் இல்லை பாரடி. இந்த கோரஸ் நல்லா இருக்குல்ல?
ஓ நைஸ். ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து எப்பவுமே ஒரு சாங் வந்து இப்போது ஹிந்திலேயோ இல்லை தெலுங்குல அதோட ஒரிஜினல் லாங்குவேஜில் எடுக்கிறப்போ அந்த சாங்ஸ் வந்து நல்லா இருக்கும் கேட்குறப்போ. கண்டிப்பாக ஸோ ஒரு சில ரீமேக் சாங்ஸ் மாதிரி நமக்கு இப்போ தமிழில் எடுத்தாலோ இல்லை தெலுங்கு சாங்கை தமிழில் எடுக்கிறப்போ அந்த ஒரு சிங்க் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி வேறுபட்டு தெரியும். பட் இந்த சாங் வந்து செம்ம ஃபீல் இருந்துச்சு இல்லை த்ரூ கண்டிப்பாக. அவுட்டா. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யார் மியூசிக்கு ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான். ஸோ ஏஆர் ரஹ்மானால தான். ஏன்னா இப்போ மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம இதில் வரப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு லாங்குவேஜஸ் வரப்போ பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஏதோ ஒன்று பாடி இது பண்ணி விட்ருவாங்க. பட் ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். மியூசிக் அண்ட் அந்த லிரிக்காவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஏன்னா இப்போது நீங்கள் ஹிந்தியில் சாங் கேட்டிருந்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். வாய்ஸுமே அது பார்த்தீங்கன்னா அந்த ஹர்ஜித் சிங் அவரோட வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ, அவரோட வாய்ஸ் சூப்பரான வாய்ஸஸ் செம்மையாக இருக்கும். அண்ட் நீங்கள் அந்த சாங் கேட்கலன்னா அந்த சாங் நீங்கள் கேட்டு பார்த்து இந்த சாங் கேளுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆதித்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்காரு சீரியஸா. அது கண்டிப்பாக நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். அண்ட் கொஞ்சம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹிந்தி வெர்ஷன் ஆனஸ்ட்டாக எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அது பாடின சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% சீரியஸாக அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்திருக்காரு. நல்லாவும் பாடியிருக்காரு. அது கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். எஸ். அதாவது எப்படி அப்படின்னா நமக்கு வந்து இப்போ தமிழில் இருக்கிறங்கிறப்போ லிரிக்ஸ் எல்லாம் நல்லாவே தெளிவாக இருந்துச்சு அண்ட் சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்த இல்லை. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அது இல்லாதப்போ அவர் ஃபீல் பண்ணுறது ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயே அவருக்கு லவ் ஃபெயிலியர் தான் இருக்கா இல்லை இதில் தாண்டி அவங்க 2 பேரும் சேருவாங்களா? நம்ம பாக்குறப்போ அந்த சின்ன கிளிம்ஸ் பாக்குறப்போ சரி இல்ல இந்த வீடியோ பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய சீன்ஸ் ரிப்பீட்டேட்டிவா தான் இருந்துச்சு. பட் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா 2 பேர் பயங்கர டீப்பா பயங்கரமான ஒரு லவ் வருது இருக்கு. பட் சம் ரீசன்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியல. பட் ஸ்டில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஃபீல் பண்ணிட்டு இனியுமே நினச்சிட்டு இருக்காரு. அது ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷி ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். மூவ் ஃபார்வர்ட்ன்றதால அவங்களுக்கும் ஒரு பெயின் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. மேபி அந்த பிரிஞ்ச அந்த சமயத்தில் இருந்த பெயின் தான் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஷீ இஸ் வித் சம்மன் எல்ஸ் இல்லை வேற யாரோ கூட இருந்தாங்க. நம்மளுக்கு என்னன்றது தெரியல, நம்ம படமாக தான் தெரியும். பட் ஆனால் அது பார்க்குறப்போ அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த ஃபயர் ஆகி அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுதுகிட்டே வந்து ஹக் பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. ஸோ பயங்கரமான ஒரு ப்ரூட்டல் வயலண்டான ஒரு லவ்வாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ இந்த மந்த் எண்டில் நவம்பர் 28 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ நாங்கள் ரொம்ப ஈகராக இருக்கோம். எங்களுக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹிந்தி வெர்ஷன் அண்ட் ஆல்சோ தமிழ் வெர்ஷன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை. பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிந்தி வெர்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து எனக்கு வந்து அதான் ஹிந்தி வெர்ஷன் வந்து கொஞ்சம் பிட்ச் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இல்ல இதுல கொஞ்சம் பிட்ச் லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் பட் ஆனால் அது சீரியஸாக சூப்பராக பாடியிருக்காரு. அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்திருக்காரு. பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷன் வந்து கொஞ்சம் இனிமே வேற. ஏன்னா ஹர்ஜித் சிங் அவரோட வாய்ஸ் வேற வாய்ஸ் செம்மையா இருக்கும் கேட்கறதுக்கு. அஃப்கோர்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்லிட்டோம். சோ இந்த சாங் கேட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு ஹிந்தி வெர்ஷன் அண்ட் தமிழ் வெர்ஷன் ரெண்டுமே கேட்டு பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நீங்க முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். இதுமாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும். ரியாக்ஷனாக இருக்கட்டும், ரிவ்யூஸாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விளாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இனிமே விளாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும். அதெல்லாம் நாங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆல்ல வச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் எப்போ வீடியோ போடுறாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ தட்ஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Bye bye.